தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் கட்சிதான் ஆட்சி அமைக்கும், அவர்தான் முதலமைச்சராக முடியும் என மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வேல் யாத்திரை கடந்த 6ஆம் தேதி திருத்தணியில் தொடங்கியது. தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வேல் யாத்திரை நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று சேலம் குரங்குச்சாவடி பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேல் யாத்திரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் கலந்து கொண்டு பேசுகையில், இந்த வேல் யாத்திரை நடக்க வேண்டியது அவசியமல்ல, இந்த யாத்திரை அத்தியாவசியமான ஒன்று என்றும், அதனால் தமிழகம் முழுவதும் இந்த யாத்திரை திட்டமிட்டபடி எந்த தடைகள் வந்தாலும் தொடர்ந்து நடைபெறும் என்றும், மேலும் முருகர் கடவுளை இழிவுபடுத்தும் வகையில் செயல்பட்ட கருப்பர் கூட்டத்திற்கு சட்ட உதவிகள் செய்வது ஸ்டாலின் தான் என்றும், கருப்பர் கூட்டத்தைச் சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றும் செந்தில்வேல் என்பவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இருந்தபோதிலும் ஸ்டாலின் எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் மௌனம் காத்து வருகிறார். இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது கருப்பர் கூட்டத்தை இயக்குவது திமுக தான் என்று கூறினார். மேலும் தொடர்ந்து இந்த யாத்திரை நடைபெறும் என்றும், வரும் டிசம்பர் 7ஆம் தேதி திருச்செந்தூரில் திட்டமிட்டபடி நிறைவு செய்யப்படும் என்றும், 2வது சூர சம்ஹாரம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெறும் என்றும், அதில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்க வேண்டும் என கூறினார். எதிர்வரும் தேர்தலில் தமிழகத்தில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை பாரதிய ஜனதா கட்சிதான் முடிவு செய்யும் என்றும், பாரதிய ஜனதா கட்சி கை காட்டும் அவர்தான் முதல்வர் என்றும் கூறினார். சேலம் கூட்டத்திற்கு அனுமதி இல்லாத காரணத்தால் மாநில தலைவர் முருகன் உள்பட 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர்.